உங்கள் மெகா டிவியில் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேல. காலை 5 மணி முதல் பக்தி நேரம். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். காலை 8 மணிக்கு சிறப்பு அமுதகானம். ஹாப்பி நியூ இயர் 2024. 2023 எப்படி இருந்துச்சு? ஆவரேஜ். 2023 it's all good. 2023 was quite fabulous. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இவ்வளோ வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி போட்டோன்னு இருக்கு. எப்பயும் நார்மலாக போகிற மாதிரி போச்சு, அங்கங்கே ரொம்ப அடி வாங்கினேன். ஹாப்பி நியூ இயர் 2024. ஹாப்பி நியூ இயர். காலை 9:30 மணிக்கு எப்படி இருந்தது 2023. வடக்கையும் தெற்கையும் இணைக்கிற ஒரே வல்லமை ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு. கோயில்ல கூட பாருங்க ஐயா, சாமி என்ன தனியாவா இருக்கு, குடும்பமா தாங்க ஐயா இருக்கு. தேங்காயை பார்க்கும்போது உங்களுக்கு சட்னி ஞாபகம் வருது, ஆனால் கோவிலிலே சாமி ஞாபகம் வருகிறது. அதுதான் ஆன்மீக பண்புகளை கோயில் அதிகமாக வளர்க்குது. எவன் ஒருவன் தன்னுடைய பெற்ற தாய் தந்தையரை பேணி காக்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதினார். ஆன்மீக பண்புகளை அதிகமாக வளர்ப்பது குடும்பமா கோயிலா? காலை 10 மணிக்கு புலவர் மா ராமலிங்கம் தலைமையிலான சிறப்பு பட்டிமன்றம். நமக்கு பிள்ளை இல்லை என்ற கவலை இன்றோடு தீர்ந்தது. நமது ஆசை நிச்சயம் நிறைவேறும். மாதவன் லீலை அவதாரம், மாயமோகினியின் அலங்காரம். எனக்கு இதை விட உண்மையிலதான் இஷ்டம். நீ இதை தின்னா எனக்கு அதுதான் சந்தோஷம். தன்னலம் என்பது துக்கம், புதுநலம் என்பது சுகம். வைத்தியரே, புலியை அழைத்து வந்திருக்கிறேன், பாலை கறந்து கொடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். மதியம் 1:30 மணிக்கு ஸ்ரீதர், கீதா, ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுதாராணி, மாஸ்டர் சஞ்சய், அஞ்சனா மற்றும் பலர் இணைந்து நடித்த மணிகண்டன் திரைப்படம். ஸோ ஒருவேளை சதீஷ் சார் வந்து ஆக்டரா இல்லாம இருந்தா இந்த வித்தை என்கிட்ட இருக்குப்பா, இதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன் அப்படின்னா அது என்ன வித்தை? மேபி உங்க மாதிரி ஒரு விஜேவா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவுதான், விஜே ஆர்ஜே இந்த மாதிரி தான் ஆயிருப்பேன். உங்களுக்கு பேய் அனுபவங்கள் இருக்குதா? நடந்திருக்கா? இருக்கு நிறைய விஷயங்கள். அதுல இருந்து நைட் ஆச்சுன்னா உண்மையிலேயே அந்த பம்ப் அடிக்கிற சத்தம் கேட்கும். அந்த டைம்ல யாருமே தண்ணி பிடிக்க வாய்ப்பே இல்லை. மாலை 4 மணிக்கு திரைப்பட நடிகர் சதீஷுடன் ஒரு கலகலப்பான சந்திப்பு. அங்க வந்திருக்கிற இடம் தான் மகாபலிபுரம். And this is the first historical place that I'm visiting. இது இங்கே ஏரியா. இன்னமும் இது போல அண்ணனை போல சிற்பிகள்லாம் வந்து சிற்பங்களை வடிவமைச்சிட்டு இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர். மாலை 4:30 மணிக்கு இது எங்க ஏரியா. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, அழியாத பெருஞ்செல்வம் அவனே, இல்லை ஆனந்த கூத்தனின் மகனே. பம்ம பம்ம தா தைய தைய நக்கு தினா கனக்கு தின பஜன் கரே புதனி தனக்கு தின திதாம் திதாம் தோம் தை தை கணபதி நாம் சதா. மாலை 5 மணிக்கு இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவின் பக்தி இசை. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அழகு மலையழகா இந்த சிலையழகா. இரவு 8 மணிக்கு பசுமை நிறைந்த நினைவுகள். புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டு மகிழுங்கள். புத்தாண்டை மெகா டிவியோடு கொண்டாடுங்கள்.